அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர் 12 அல்லாஹுடைய பேரருளால் தொடர்ந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் ஒவ்வொரு செய்திகளும் மிக நீளமான தகவல்களை உள்ளடக்கியது. நாம் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனங்களில் சுருக்கமான சில செய்திகளை மட்டும்தான் பார்த்து வருகிறோம் என்பதை மீண்டும் உங்களிடத்திலே நினைவுபடுத்தி, இன்றைய தினம் யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் துதீஉ ஃபரீகம் மினல்லதீன ஊத்துல் கிதாப் என்கின்ற அந்த வசனத்தை பார்க்கின்றோம். 3வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனம். நம்பிக்கை கொண்டோரே, வேதத்தை உடையவர்களில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்களை இஸ்லாத்திலிருந்து ஈமானிலிருந்து திருப்பி விடுவார்கள் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல், ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே வைக்கின்றார். நீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிற செய்தியா அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான். இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன். இது 2வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனம். ஒத்த கசீர் மின் அஹ்லில் கிதாபி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் தங்கள் மனதில் உள்ள பொறாமையினால் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் காஃபிர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மூமின்களிடத்திலே வேதத்தை உடையவர்களில் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க காஃபிரா மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. அதுல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஹுயை இப்னு அக்தப், அதே மாதிரி அபு யாசிர் இப்னு அக்தப், இந்த 2 பேரும் முஸ்லிம்களை, ரெண்டு பேருமே யூதர்கள், முஸ்லிம்களை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு என்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை முயற்சிகளையும் செய்தவர்கள். அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். அவர் காஃபிர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருடைய விஷயத்துல? யூதர்களுடைய விஷயத்துல. வேதக்காரர்கள் என்றாலே யூதர்கள் தான் பெரும்பாலும் பேசப்படுகிறது. அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்குகிறான். நாமும் இன்னைக்கு கலாச்சார ரீதியாக யூதர்களை ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்றக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். கலாச்சார ரீதியாக பல்வேறு செய்திகள், பல்வேறு நிகழ்வுகள், ஆடை அலங்காரங்களாக இருந்தாலும் இன்னபிற விஷயங்களாக இருந்தாலும் யூதர்கள் அதை சமூகத்திலே வேற ஸ்டைல் என்கின்ற பெயரிலே பரப்பி சமூகத்திலே அதை அப்படியே தூவி விடுறாங்க. அந்த ஸ்டைல் அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு முஸ்லீம் இளைஞர் என்ன செய்யறான், அவன் யூதன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி செயல்படக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். இபாதத்துகளிலே யூதர்கள் குழப்பி விட்டதுதான் பித்அத்துகள். அந்த நிகழ்வை எடுத்து மார்க்கம் என்கின்ற பெயரிலே செயல்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யூதர்கள் நம்மளை அப்படியே வெளியே எடுக்கிறதுக்கு தான் பார்க்கலாம். இஸ்லாத்துல இருந்து நம்ம வெளியே போயிடணும், பேர் முஸ்லிமா இருக்கும், இஸ்லாத்துல இருந்து அவர் வெளியே போயிடுவார். அப்ப அல் குர்ஆன் அந்த எச்சரிக்கையை முன்வைக்குது. அழகா அல்லாஹ் சொல்கின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, வேதத்தை உடையவர்களில் ஒரு பிரிவினர், எல்லாரும் கிடையாது, ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு காஃபிர்களாக திருப்பி விடுவார்கள். யாரையுமே பின்பற்றாதீர்கள். அல்லாஹும் தூதரும் கொடுத்த மார்க்கம் இருக்கிறது, தீனுல் இஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெளிவான ஃபத்வாக்கள் இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்திற்கும் வாழ்வியல் வழிகாட்டுதல் இருக்குது. அப்ப அதை எடுத்து பின்பற்றுவதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அல்லாஹுடைய இந்த எச்சரிக்கையை மிக கவனமாக கேட்போம். அடுத்த வீடியோவிலே சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.